சத்தியவசன வாசகர்களாகி உங்களிடம் இன்னும் ஒரு புதிய செய்தியோடு வருவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளிலே நான் கொடுக்க போகிற செய்தியின் தலைப்பு மறைந்திருந்த ஐனேயாவும் மலர்ந்த லித்தா நகரமும். மறைந்திருந்த ஐனேயாவும் மலர்ந்த லித்தா நகரமும். இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் வேதாகமத்தில் இப்படி சொல்லுது, பேதுரு போய் எல்லாரையும் சந்தித்து வருகையில் அவன் லித்தா ஊரிலே குடியிருக்கிற பரிசுத்தவான்கள் இடத்துக்கு போனான். பரிசுத்தவான்கள் அல்லது புனிதர், இதன் அர்த்தம் என்ன? புனிதர்கள் என்று சொல்வதற்கு அந்த இடத்திலே பாவிக்கப்பட்ட கிரீக்க சொல் ஆகியோஸ். ஆகியோஸ் சில நேரங்களில் பரிசுத்தமான என்ற அர்த்தத்தை தந்தாலும் அதன் வேர் சொல்ல அர்த்தம் வித்தியாசமான அல்லது பிரித்தெடுக்கப்பட்ட என்ற ஒரு அர்த்தம். கிறிஸ்து உலகைச் சேர்ந்த சாதாரண மக்களிடமிருந்து வேறுபட்டவர், பிரித்தெடுக்கப்பட்டவர். ஆண்டவர் எங்களையும் ஒரு நோக்கத்துக்காக வேறு பிரித்திருக்கிறார். வேறு பிரிக்கப்பட்டவர், பிரித்தெடுக்கப்பட்டவர் தான் புனிதர்னு அர்த்தம். மற்றவங்க எல்லாரும் வாழ்கிற மாதிரி நாங்கள் வாழாமல் நாங்கள் வித்தியாசமாக வாழ நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு கதை ஒன்று, சாமுவேல் என்ற ஒரு முதிர்ந்த ஒரு தச்சர், அவர் ஒரு கிராமத்துக்குள்ளே போய் புது மண்டபம் ஒன்று கட்டும்போது ஊழல் நிறைந்த கிராமம். அவங்க என்ன செய்தாங்களோ, அவங்ககிட்ட வந்து சில அளவு நாடாக்களை கொடுத்து சொன்னாங்களா, மட்ட பலகைகளையும் கொண்டு சொன்னாங்களா, இதை பயன்படுத்தி செய்தில் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது, செய்யணும் ஏலான்னு சொன்னானா. மலிவான சிமெண்ட்டை பாவினாரா, ஏலான்னானா. கட்டுமான பொருட்களை மிச்சப்படுத்த செலவை குறைக்க அவங்க பிழையான காரியங்களை சொல்லிவன் ஒன்றுக்கும் அவன் இடம் கொடுக்க இல்லை. அவன் தன் பழைய தோல் பையை எடுத்து கையை விட்டு ஒரு கருவியை வெளியெடுத்தான். அவர் நீண்ட கயிற்றில் கட்டப்பட்டு எளிமையான களமான ஒரு இரும்பு துண்டு, அதுதான் தூக்கு நூல், ப்ளம் லைன். அவன் சொன்னானா, அதை எடுத்துகிட்டு சொன்னானா, காற்று பலமாக வீசலாம், நிலமும் கூட அதிர்ந்து நகரலாம் சொல்லிட்டு சொன்னான். ஆனால் புவியீர்ப்பு விசை ஒருபோதும் பொய் சொல்லாது. இந்த தூக்கு நூல் சுற்றியுள்ள சூழ்நிலைக்கேற்ப தன்னை மாற்றிக்கொள்ளாது. முற்றிலும் நேராக இருப்பது எது என்பதை மட்டுமே அது அறியும்னு இவ்வளோ சொல்லியும் லஞ்சம் கொடுக்க பார்த்தாங்க, பொய்யான விலைப்பட்டியலை இன்வாய்ஸ் போட சொன்னாங்க. எதுக்குமே அவன் மசிய இல்லை. அவன் நேர்மையாக கட்டி முடித்தான். எல்லாரும் ஏளன பண்ணினாங்க, பிழைக்க தெரியாதவன் நினைச்சாங்க, அவமானப்படுத்தினாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு அந்த கிராமத்தில் பெரிதான ஒரு பூமி அதிர்ச்சி ஏற்பட்டு அநேக கட்டிடங்கள் உடைந்து போனது. ஒரு ஆண்டுக்கு பின்மீது நடந்தது. அந்த நேரத்தில் எல்லா வீடுகளும் உடைஞ்சு போக, தூசி அடங்கிய போதிலும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் நேராக உறுதியாக நின்ற ஒரே கட்டிடம் அந்த பொது மண்டபம் தான். மற்றவங்களோட வாயெல்லாம் அடைச்சி போயிட்டுது. இப்போ யாரும் சிரிக்க இல்லை. அவன் மற்றவங்க எல்லாரும் ஏமாத்தி பிழையா செய்யும் போது இவன் சரியாக இருந்தான், நேர்மையாக நடந்தான். ஆண்டவர்களை இந்த உலகத்திலேருந்து வேறு பிரித்து தன்னை பிரதிபலிக்கிறவங்களாக மாற்றியிருக்கிறார். பவுல் என்ற இயேசுட சீடரால் இப்படி சொல்கிறார், நான் வீணாக ஓடினதும் வீணாய் பிரயாசப்பட்டதும் இல்லை என்ற மகிழ்ச்சி கிறிஸ்துவினால் இயேசு வரும் பொழுது நான் வீணாக பிரயாசப்பட்டேன் அப்படி நினைக்க வேண்டி வராதபடி ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர்களை போல பிரகாசிக்கிறேன். கடவுளோட வார்த்தையை பிடிச்சு கொண்டு உலகத்தில் நட்சத்திரங்களை போல பிரகாசிக்கிற நீங்கள் கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே, இந்த சந்ததி நெளிவு சுழிவான சந்ததி, அதுக்கு மத்தியில் குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமாக இருக்கும்படி. இன்றைக்கி உலகம் பொய் சொல்லாமல் பிஸ்னஸ் செய்யலான்னு சொல்லுது. உலகம் ஏமாத்துது, வஞ்சிக்குது, மற்றவங்களுக்கு அநியாயம் செய்து. இருண்ட உலகத்தில் வெளிச்சமாக இருக்க ஆண்டவர் எங்களை அழைச்சிருக்கிறார். கெட்டு போகிற இந்த உலகத்தில் ஆண்டவருக்கு உப்பாக இருந்து அதை பாதுகாக்க ஆண்டவர் எங்களை அழைச்சிருக்கிறார். பொய், ஏமாற்று, வஞ்சகம் நிறைந்த உலகத்தில் உண்மை நேர்மையாக நடக்க ஆண்டவர் எங்களை அழைச்சிருக்கிறார். அநீதிகள் பெருகியுள்ள இடத்துல நீதி நேர்மையாக நடக்க எங்களை ஆண்டவர் அழைச்சிருக்கிறார். நாங்கள் மக்களை வெறுக்க இல்லை, எங்களுக்கு தீமை செய்தவர்களை நேசிக்க இயேசு எங்களை அழைச்சிருக்கிறார். அவர் புனிதர்கள் ஆண்டவரால் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். இந்த புனிதர்கள வீடுகளுக்கு பேதுரு போகிறான். அப்படி சந்தித்து வரும் பொழுது ஒரு வீட்டில் அவன் காண்றான், 8 வருடமாய் கட்டிலின் மேல் திமிர்வாதமாய் கிடந்த ஐனேயா என்ற ஒரு மனுஷன். யோசிச்சு பாருங்க, 8 வருஷமாக படுத்த படுக்கையாக ஒரு கட்டிலில் கிடக்கிறன்னு எவ்வளோ கஷ்டம். அவன் லித்தா என்ற ஊரை சேர்ந்தவன். இன்றைய நாளில் இஸ்ராயலில் இருக்குது. தற்போது இஸ்ராயலில் உள்ள லாட் என்னும் பட்டணத்தில் அவன் 8 வருஷமாய் கட்டிலின் மேல் திமிர்வாதக்காரனாய் கிடந்தான். அவன் பேர் ஐனேயா.
சரியா? முற்றிலும் பக்கவாதத்தினால் பாதிக்கப்பட்டு 8 ஆண்டுகளாக கிடக்கிறான். நம்பிக்கை இல்லை. முதல்ல அவன் பாரிசவாதத்துக்கு உட்பட்ட போது, அடே எனக்கு குணம் கிடைக்குமா, நான் எழும்பி நடப்பனா, அடுத்த வருஷம் சுகம் கிடைக்குமா, அதுக்கு அடுத்த வருஷம் சுகம் கிடைக்குமா, அப்படி யோசிச்சு 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் வருடங்கள் போக போக அவன் நம்பிக்கையும் அப்படியே குறைஞ்சி போயிடும். இனி சாகிற வரைக்கும் நான் இப்படியே தான் இருக்கணுமா? நம்பிக்கையற்ற ஒரு நிலை. அதுமா நம்பிக்கையற்ற நிலையும் இல்லை, பிரயோஜனமற்ற உணர்வு. ஐயோ, நான் மற்றவங்களுக்கு பாரமாக இருக்கிறேனே, என்னால் என் குடும்பத்துக்கு சம்பாதிச்சு போட முடியாதே, மற்றவங்களை கவனிக்க முடியாதே. அது அவனுடைய அடையாளத்திலையும் கேள்விகளை உருவாக்கியிருக்கு. எனக்கு தொழில் இல்லை, காசு இல்லை, என்னால் எந்த பிரயோஜனமும் இல்லை, நான் பிரயோஜனமற்றவன், மற்றவனுக்கு நான் பாரமாக இருக்கிறேன். நம்பிக்கை இல்லை, பிரயோஜனம் இல்லை, பாரம். உடல் ஒரு ஆள் கழுவி விடணும், டாய்லெட் போனாலும் அள்ளுறதுக்கு இன்னொரு ஆள் தேவை, தூக்கி வைக்கணும், உட்கார வைக்கணும், சாப்பாடு ஊட்டணும், கழுவணும், எல்லாம் செய்யணும். அவர் சில நேரம் யோசிச்சிருக்க, நான் மற்றவனுக்கு எல்லாம் பாரமாக இருக்கிறேனே, செத்து போயிட்டா மற்றவங்க நிம்மதியாக இருப்பாங்களேன்னு யோசிச்சாரோ எங்களுக்கு தெரியாது. இந்த மாதிரி அதோட தனிமை. ஒரு நாளும் காலையில் எழும்பும்போது ரொம்ப தனிமை, ரொம்ப கஷ்டப்பட்டுப்பார். அது மாத்திரமில்லை, மன ரீதியாகவும் இடம் சார்ந்த ஒரு சிறைவாசம். ஒவ்வொரு நாளும் காலையில் அதே இடத்துல, அதே கூரை, அதே ஜன்னல், அதே இடம், அதே கட்டில். வாழ்க்கை போக 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 8 வருடமாக முடங்கி கிடந்து கூரையை பார்த்து கொண்டே இருக்கும் பொழுது எவ்வளவு கஷ்டமான ஒரு நிலைமை. அவனுடைய மனசு எப்படி இருக்குன்னு பாருங்க. அந்த நேரத்தில் பேதுரு அந்த வீட்டுக்கு போயிட்டு என்ன சொல்றாரு? பேதுரு அவனை பார்த்து, ஐனேயாவே, இயேசு கிறிஸ்து உன்னை குணமாக்குகிறார், நீ எழுந்து உன் படுக்கையை நீயே போட்டுக்கொள் என்றான். உடனே அவன் எழுந்திருந்தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா பேதுரு சொல்லல, நான் உன்னை குணமாக்குகிறேன். இன்றைக்கி நிறைய பேர் இருக்கிறாங்க, மனுஷங்களை நம்பி போகிறாங்க. அங்கே ஒருத்தர் அற்புதம் செய்கிறார், இங்கே ஒரு அற்புதம் செய்கிறார், அங்கே ஒரு மந்திரவாதி இருக்கிறார், இங்கே ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார், அதை செய்கிறார், இதை செய்கிறார், மனுஷர்களை தேடி போகிறாங்க. மனுஷர்களும் தாங்களுக்கு ஏதோ அற்புத சக்திகள் இருக்கிற மாதிரி, தாங்க ஏதோ பெரிய ஆக்கள் மாதிரியும் காட்டுறாங்க. அவ்வளோ பெரிய கடவுளோட ஊழியக்காரனாக பேதுரு எவ்வளோ தாழ்மையாக சொல்கிறார், இயேசு ஒன்றை குணமாக்குறான். நான் வெறும் மனுஷன்தான், நான் என்னால் எந்த ஒன்றும் செய்யலை, கடவுள் தான் சுகமாக்குறார். இன்னொரு இடத்துலையும் அப்படித்தான் ஒரு காரியம் நடக்கும்போது அவன் பேதுரோட காலில் யாரோ ஒருத்தன் விழும்போது, ஐயோயோ இந்த காலில் விடாது, நானும் சாதாரண மனுஷன்தான், கடவுளை மாத்திரம் கும்பிடு, கடவுளை மாத்திரம் நம்புங்க. ஒரு அற்புதத்தை ஒரு மனுஷனை கொண்டு கடவுள் செய்தால் அந்த மனுஷனுக்கு மகிமை கொடுக்க வேணாம், கடவுளுக்கு மாத்திரமே மகிமை கொடுங்க. கடவுள் தன் மகிமையை எதுக்கும் விட்டு கொடுக்க விரும்புகிறதில்ல. மனுஷங்களை கனம் பண்ணுங்க, மனுஷங்களை மகிமைப்படுத்த வேணாம், கடவுளை மாத்திரமே கனம் பண்ணுங்க. நீங்கள் செய்கிற நல்ல சிறப்பாக அவங்களோட ஊழியத்தை செய்கிறீங்களா, கடவுளுக்கு கனத்தை கொடுங்க. நல்ல திறமைகளை ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரா, வரங்களை கொடுத்துருக்க, ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க. தொழிலில் நல்லா செய்கிறீங்களா, நல்லா செய்கிற, கடவுளுக்கு மகிமை கொடுங்க, நீங்கள் மகிமை எடுக்க வேணாம். ஒரு இடத்துல நீங்கள் அழகாக பேதுரு சோமாக்கும் போது அவங்க பேதுரு அவங்க புருஷாக ஏதோ அற்புதம் செய்த மாதிரி பார்க்கும்போது சொல்கிறாரு, சில பேர் இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்படுகிறது என்ன, நாங்கள் எங்கள் சுயசக்தினாலாவது எங்கள் சுய பக்தினாலாவது இவனை நடக்க பண்ணினோம் என்று நீங்கள் எங்களை நோக்கி பார்க்குறது என்னன்னு இன்னொரு முடவாத நடக்க இயலாதவனை சுகமாக்கும் போது பேதுரு சொல்கிறார், நாங்கள் எங்களோட சக்தியில் செய்யலாம், ஆண்டவர் தான் செய்தார்னு. அப்போ அப்படி சுகமாற்றணும், அது செய்தி பரவுது. எங்கெங்கே பரவுது? ஐனேயா, லித்தால, சாரோனில், ஒவ்வொரு இடங்களில் பரவுது. நாங்கள் என்னென்ன பாடங்கள் படிக்கலாம்? முதலாவது, ஆண்டவர் எங்களை அழைச்சிருக்கிறார் மற்றவங்களோட வித்தியாசமாக இருக்க, உண்மையாக நேர்மையாக இருக்க. உலகம் ஒரு திசையில் போகுதுன்னா எதிர்நீச்சல் போட அழைச்சிருக்கிறார். உப்பு கடலில் இருந்தாலும், ஆனால் மீன் கடலில் இருந்தாலும் மீனுக்குள்ளே நாங்கள் உப்பு போகிறது இல்லை. அதே மாதிரி நாங்கள் வித்தியாசமாக இருக்கணும். உலகத்தில் இருந்தாலும் நாங்கள் வித்தியாசமாக இருக்கணும். மற்ற உண்மை நேர்மையற்ற அநீதி நிறைந்த உலகத்தில் உண்மை நேர்மையாக, வெறுப்பு நிறைந்த இந்த உலகத்தில் அன்பு நிறைந்தவங்களை நாங்கள் இருக்கு. அது மாத்திரம் இயேசு தான் சுகப்படுத்துகிறவர். சில பேரை உடனே சுகப்படுத்துவார், சில பேரை படிப்படியாக சுகப்படுத்துவார், சில பேரை இயேசுட வருகையில் சுகப்படுத்துவார். எப்படி இருந்தாலும் மனுஷனுக்கு மகிமை கொடுக்க வேணாம், ஆண்டவர் சுகப்படுத்துகிறவர். மற்றது யார் சுகம் தர்றாரோ அவரை நோக்கி பாருங்க, ஊடகத்தை பார்க்க வேணாம். இயேசு ஒரு கழுதையை கூட பாவிச்சிருக்கிறார், ஆகவே மனுஷனை பார்க்க வேணாம். அதனால சில நேரங்கள் நீங்கள் பல வருடமாக நீங்கள் பலவிதமான போராட்டத்துக்குள்ளால் போகலாம். உங்களோட லாங் டேர்ம் ஸ்ட்ரகிள் ஆண்டவர் அறிஞ்சிருக்கிறார். சில நேரங்களில் உங்களோட கணவன் குடிப்பழக்கமாக இருக்கலாம், உங்களோட நோயாக இருக்கலாம், கடன் பிரச்சனையாக இருக்கலாம், பிள்ளையோட பிள்ளையான நடத்தையாக இருக்கலாம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஆண்டவர் உங்களோட நிலைமையை பார்க்கிறவர். நம்பிக்கையற்ற நிலைமையில் இயேசு நம்பிக்கையை கொடுக்கிறவர். அவன் எழுந்து நடன்னு சொன்னான், இவன் எழும்பி நடந்தான், விசுவாசிச்சு நடந்ததை காண்றோம். இவன் இப்படி நடந்ததை கண்டோன்னு இது அநேகருக்கு இது பரவுது.
அதனால் அநேகர் கடவுளில் விசுவாசம் வச்சாங்க. எமிகா மைக்கேல்னு ஒரு அம்மையார் இருந்தாங்க. அவங்க இந்தியாவுக்கு மிஷினரியாக வந்து பல ஊழியங்களை செய்தாங்க. அவங்க கடைசி காலத்தில் பல வருடங்களாக அவங்க நடக்க முடியாமல் இருந்தாங்க. சரி, ஒரு 20 வருடமாக ஒரு அறையில் இருந்தாங்க. ஆனால் அங்கே இருந்தும் அவங்களோட மனப்பான்மை சோர்வுகள் வந்தது, வேதனைகள் வந்தது. ஆனாலும் பல புத்தகங்களை எழுதினாங்க, அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாறினாங்க. படுக்கையில் இருந்து கொண்டே பல சாதனைகள் படைச்சாங்க. அவங்க அந்த 20 வருடங்களில் 16 புத்தகங்கள் எழுதினாங்க. மற்ற அநேகம் பேரை உற்சாகப்படுத்தினதை காண்றோம். ஆண்டவர் வந்து இனிப்பினால் விளிம்பு வரை நிரம்பியுள்ள ஒரு பாத்திரத்தை எவ்வளவு திடீரென ஒழுக்கினாலும் அதிலிருந்து ஒரு குழி கசப்பான தண்ணீர் கூட வெளியே சிந்த முடியாதுன்னு எமிகா மைக்கேல் சொன்னாங்க. ஒரு இனிப்பான பாத்திரத்தில் எவ்வளவு தான் தண்ணிங்க குலுக்கினாலும் அதில் குலுங்கி வெளியே வார தண்ணியெல்லாம் இனிப்பாக தரும், கசப்பாக இருக்காது. எங்களோட வாழ்க்கையில் வேதனைகள், கசப்புகள், வேதனைகள், துன்பங்கள், கஷ்டங்கள் மத்தியிலும் ஆண்டவர் எங்களோட நம்பிக்கையாக இருப்பார்னா எங்களை எவ்வளவு தான் குலுக்கினாலும் எங்கிட்டேருந்து கசப்பு இல்லை, இனிப்பு தான் வரும். நாங்கள் பார்க்குறோம், ஐனேயோட வாழ்க்கையில் 8 வருடமாய் நடக்க இயலாதவனை நடக்க வச்சார். அதை பார்த்து அநேகர் ஆண்டவரை விசுவாசித்தாங்க. ஆண்டவர் இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்கிறார். என்னுடைய வாழ்க்கையிலும் 17 வயதாக இருக்கும்போது பெரிய ஒரு மாற்றம் வந்தது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை என்ற உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டேன். என்ற வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் வந்தது. இன்றைக்கும் ஆண்டவர் அற்புதம் செய்கிறார். ஆண்டவருக்கு நீங்கள் இடம் கொடுப்பீங்கன்னா ஆண்டவர் உங்களோட வாழ்க்கையில் பல வருடமாக வெளிவர முடியாத காரியங்களை உங்களை வெளிவரவும், மாற்ற முடியாத காரியங்களில் மாற்றங்களை கொண்டு வரவும் அவரால் முடியும்.